இப்போ ஒரு வித்தியாசமான முறையில் உங்களை கர்த்தர் வந்து ஜெபிக்க வைக்க போகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் நீங்கள் கேட்ட காரியம் கிடைக்கல, என்னை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுத்து அறியாத எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வன் வாக்கு பண்ணிட்டார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார். கவனிங்க, யார் எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. உங்கள் தேவைகள் எவ்வளவோ இருக்கலாம், அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க ரெடியாக இருக்கிறார். சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஐஸ்வத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆனால் ஏன் உங்கள் கேட்ட காரியம் நடக்கலை, ஏன் நினச்ச காரியம் நடக்கலை, ஏன் நீங்கள் கேட்டது இயேசுக்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியல? வாரந்தாலும் ஆலயத்துக்கு போகிறேன், ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில சேர்த்து கை தட்டி அப்பக்கு மகிமை செலுத்துங்க. அப்போஸ்தலர் காலத்துல சபையில அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட சபையில் வந்துருக்க டெய்லி, எப்படி டெய்லி சபையில் ஆத்மா புது ஆத்மா வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அப்படியா இருக்கு? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் உட்காருவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்றாரு, ஒன்று ஒரு மனது உங்களிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறார். என்ன இருக்கிறாரு எல்லாம் சொல்லுங்க, ஒரு மனது. அப்புறம் தினமும் அப்படின்னு போட்டிருக்கு, அப்புறம் தங்கி தரித்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன செய்யணும், ஒரு இடத்துல என்ன செய்யணும், தரித்து இருக்கணும். ஜெபிக்கு என்ன செய்யணும், ஒரு தரித்து இருக்கணும். அடுத்து மகிழ்ச்சி என்ன இருக்கணும், உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கணும், மகிழ்ச்சி. அடுத்து உங்கள் உள்ளத்தில் கபடம் சூதுவாது இருக்கக்கூடாது. கள்ளங்கபடம் இல்லாமல் எப்படி அவங்க சாப்பிட்டாங்கன்னா, இங்கிறங்க இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்குறீங்க, என்னைக்காவது ஒரு பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் நம்ம 3 பேர் சேர்ந்து ஜெபிப்போம், என்னைக்காவது ஒரு ஐடியா பண்ணி பேசியிருக்கிறீங்களா? அக்காமா இருக்கு, அம்மாமா இருக்கு. வெள்ளிக்கிழமை உபாச கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, அப்புறம் எப்படி வீட்டில் போய் ஜெபிக்கிறது? இங்கே ஜெபம் தாங்க ஒரு மனுஷனுக்கு தூணு. ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபம் தான் ஒரு மனிதனுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வழி, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அப்போனா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போஸ்தலர் காலத்தில் இப்படி இருந்தாங்க. கள்ளங்கபடம் இல்லை, கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, பிரிவினை இல்லை, சண்டை இல்லை, ஒரு மனதோட கள்ளங்கபடம் இல்லை. உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பு இருக்கா தேடி பார்த்தா ஒன்றும் இருக்காது. உள்ளத்தில் சண்டை இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மேட்டின்மை பெருமை இருக்காது. அவர் எல்லாரும் ஒருமுனைப்பட்டு வாங்க அப்படின்னு சந்தோஷமாக ஒருமுனைப்பட்டு, உன் சாப்பாடு என்கிட்ட கூட, ஏன் சாப்பாடு நீ வச்சுக்க அப்படின்னு ஒருத்தர் ஊட்டி, ஒருத்தருக்கு அன்பை பரிமாறி உட்காந்து ஜெபம் பண்ணி வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அவர்கள் தேவனை என்ன செஞ்சாங்க, துதித்தார்கள். நடக்கிற காரியம் சபையில் அனுதினமும் புதிய ஆத்துமாக்கள் கடந்து வந்தன. இந்த சம்பவம் இப்போ நடக்குதா தேசத்தில்? இந்த சம்பவம் உலகத்தில் நடக்குதா? இந்த சம்பவம் சபைகள் விசுவாசம் நடக்குதா? இல்லையே. அப்புறம் என் ஜெபத்துக்கு பதில் இல்லை, ஏன் வரல அப்படின்னா இதான் காரணம். ஐயா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் தேவைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வேலை காரியத்தை கேட்குறீங்க, கடன் அடைய கேட்குறீங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு மனது இருக்கிறதா பாருங்க, உங்கள் ஆத்மா பாருங்க, ஒரு மனது இருக்கா? நான் ஜெபிக்கிறேன் சொல்கிறீங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் உள்ளத்தில் ஒரு கணவன் மனைவியில், பிள்ளைய மத்தியில், சொந்தங்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் நீங்கள் ஒரு மனதோடு இருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சமானத்தோடு இருக்கிறீங்களா? இதைத்தான் அவர் சொல்கிறாரு. கள்ளங்கபடம் இல்லை, ஒரு உள்ளத்தை பார்த்தா ஒரு வெறுப்பு இல்லை, பிரிவினை இல்லை, மார்க்க பேதம் இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், அவள் பெரியவன் இவ பெரியவன், நான் பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கிறோம். இப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனது தங்கினார்கள், தரித்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள், கபடம் இல்லை, கள்ளங்கபடம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு மனது இருந்தால் எந்திரிச்ச உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லி எந்திரிச்ச உடனே, ஸ்தோத்திர சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, வரல சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு போகணும். எந்திரிச்சோன்னு அப்படி முறைச்சா சரி. அப்புறம் எங்கே ஒரு மனது இருக்குது? ஒருத்தர் முறைக்கிறத போது நிப்பாட்டுங்க, ஒருத்தர் இப்படிங்கிறத நிப்பாட்டுங்க, அப்படின்னு சொல்கிறது போது நிப்பாட்டுங்க. ஒருத்தருக்கு வந்து சோத்திரம் நல்லா இருக்கீங்களா, தம்பி நல்லா இருக்கானா, தம்பி காலேஜ் போயிட்டானா, கேட்டேன்னு சொல்லுங்கள். அண்ணன் இன்னைக்கு காணா, அண்ணன் வேலைக்கு போயிட்டாரா,
அப்படி ஒருத்தர் ஒரு 2 வார்த்தை பேச என்னையா வந்துட போகுது? ஏன் ஏசி நீங்கள் டல்லாக இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுருக்கீங்க, என்ன பிரச்சனையா சொல்லுங்கள், ஜெபிப்போம், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரவா, ஜோம் பண்ண 2 பேரும் சேர்ந்து, என் மூஞ்சி இவ்வளோ டைட்டாக இருக்குது, ஏன் உங்கள் பிள்ளை அழுகிற மாதிரி இருக்குது, என்ன செய்யணும், என்ன தங்க என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்க? அப்படி எந்த தாயாவது எந்த ஒரு பிள்ளையை பார்த்து, ஒரு வயசுக்கு வந்த பிள்ளையை பார்த்து, என்ன தங்கம், என் மக்களே, என் ராசாத்தி, ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறீங்களா? எப்படா முடியும், எப்படா ஓடுவோம், அப்படி தானே இருக்கிறோம். பக்கத்தில் ஒரு ஆள் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு அழுகிற மாதிரி உட்காந்துருக்கு, நீ பார்க்குற, எதுக்கு அழுகிறான்னு தெரியல, புரிச்சு அடிச்சிருப்பான் போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அடிச்சு ஏக்கா என்னக்கா ஒரு மாதிரி டல்லாக இருக்கு, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கா, ஒரு 2 வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கள்ளங்கப்படம் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் உள்ளத்துக்குள்ளே பார்த்துட்டு இப்படி முறைச்சிட்டு போனீங்க, உள்ள விஷம் இருக்குன்னு அர்த்தம். பக்கத்து ஆளை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படின்னா சரி, ஒரு வெறுப்பு வச்சுருக்கீங்க. அப்புறம் இங்கே வந்து தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா, எதுக்கு தோத்திரம் போடுற? உன் தோத்திரம் மேலே போகாது. உங்கள் உள்ளத்தில் கசப்பு, பிரிவினை இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் சண்டை வச்சுட்டு நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன், உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன், உன் உபவாசத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 3 மணி ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ ஜெபிப்பதுக்கு முன்னால கர்த்தர் சொல்ல, இங்கே எப்படி ஜெபிச்சாங்க அப்போஸ்தலர் காலத்தில், எப்படி ஜெபிச்சாங்க, அவங்க எப்படி ஜெபிச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு மனமாக இருந்தாங்க, கள்ளங்கபடம் இல்லை, அனுதினமும் தரித்திருந்தார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தருக்கு அப்பத்தை பரிமாறிக்கிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சிந்தைகள், இப்படிப்பட்ட ஒரு மனது, அவன் கெட்டவன் நல்லவன் அப்படிலாம் கிடையாது. நீ சரியில்லாத ஆள் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட ஆவியின் கனி வெளிப்படணும், அவ்வளோதான். நீ கெட்டவன் நல்லவன் எனக்கு தெரியாது, என் கனி உங்ககிட்ட வெளிப்படணும், என் அன்பு உங்ககிட்ட வெளிப்படணும், என் சமானம் உங்ககிட்ட வெளிப்படணும், என் நீடிய பொறுமை உங்ககிட்ட வெளிப்படணும், என் விசுவாசம் உங்ககிட்ட வெளிப்படணும். அதுக்கு பிறகு தான் ஆவியின் கனி 9, அந்த கனி உங்ககிட்ட இருந்து வரணும். உங்களை பார்க்குறவங்க உங்ககிட்ட கனியை பறிக்கணும், உங்ககிட்ட வெறுப்பை பறிக்கக்கூடாது, உங்கள் அன்புங்கிற கனியை பறிக்கணும், சமாதானங்கிற கனியை உங்ககிட்ட பறிக்கணும். உங்களை பார்க்கும்போது ஆகா சமாதானம், ஆகா அன்பு அப்படிங்கிறத பார்த்து அவங்க மாறணும். அவன் கெட்டவனாக இருக்கலாம், உன்கிட்ட வருகிற அந்த கனியை பார்த்து அவன் நல்லவனா மாறிவான். அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். கனி கொடுக்கிற வாழணும். கர்த்தர் சொல்றாரு, கனி இல்லாத மரத்தை சபிக்கிறார். நீ இலைய பச்சையா இருந்து என்ன பிரச்சனை? இலை பச்சையா இருந்து என்ன பிரச்சனை? என் பசிக்கு உன்ட்ட பணம் இல்லையே, நீ ஒருவனும் ஒரு காலம் உன்ட்ட கனி இல்லாதவனுக்கு நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி அவர் மரத்தை சபிக்கிறார். ஏன் கனி இல்லை? கர்த்தர் சொல்றாரு, நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். கனி என்பது 9. சொல்லுங்க பாப்பா, 9 கனி சொல்லுங்க பாப்பா. அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். கனி 9. அப்போ உங்களை பார்க்குறாள் இந்த 9 கனி உங்கள்கிட்ட இருந்து வரணும். அதுதான் ஜெபிக்கிற ஆளுக்கு, ரசிக்கப்பட்ட ஆளுக்கு உண்டான ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 24ஆம் வசனத்தில் இந்த வந்து அப்போஸ்தலர் 2:46 எத்தனை காரியம் அடங்கியிருக்கு? 5-6 காரியம் அடங்கியிருக்கு. அப்போ நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக, உங்கள் விண்ணப்பத்தை வைப்பதற்கு முன்பாக, துதிப்பதற்கு முன்பாக ஒரு மனது இருக்கா உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கபடம் இருக்கா உங்களை ஆராய்ச்சி பாருங்கள். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். 2வதாக அப்போஸ்தலர் 1:13-14, அப்போஸ்தலர் 1:13-14 சீக்கிரம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலேத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர் இருப்பாங்களா? 10 பேர் இருப்பாங்களா? 12 பேர் இருப்பாங்களா? பேதுரு ரைட் விடுங்க, சொல்ல வேணாம். 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. அப்போ அங்கே இயேசு பெத்த தாய் அங்கே இருக்குது. என்ன இருக்குது? இயேசு பெத்த தாய் மரியாளும். இயேசு போயிட்டார் பரலோகத்துக்கு, ஆனால் கீழே மரியாள் இருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலரோட சீடர்களோட மரியாள் வந்து ஜெபத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? அவங்க உள்ள எப்படிப்பட்டதாக இருந்தது? அப்படின்னா நீங்கள் 4 பேர் கூடி ஜெபிச்சிங்கன்னா, நீங்கள் 5 பேர் கூடி ஜெபிச்சிங்கன்னா, நீங்கள் 10 பேர் கூடி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மனது இருக்கான்னு பாருங்க. ஒரு காரியத்தை கொடுத்து 2 பேர் ஒருமனப்பட்டா அந்த காரியம் நடக்கணும் வாக்கு பண்ணிட்டார்ல அப்பா. எப்படி? உன் புருஷன் மஞ்சாதி 2 பேர், நீ 2 பேர் ஒருமனப்படு, நீ கேட்ட காரியத்தை உனக்கு நான் கொடுப்பேன் வாக்கு பண்றார்ல. மழை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பனி போல உருவ வைப்பேன் வாக்கு பண்றார்ல. அப்ப நான் ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டா ஒரு மனது இல்லை.
அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, விசுவாசம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, பதில் வரல. அப்ப ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் ஒரு மனது, கள்ளங்கபடம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறாங்க, மேல் வீட்டில் ஒருமனப்படுறாங்க, ஜெபத்தில் அற்புதம் நடக்குதுங்க. இங்க இருங்க, மேல் வீட்டில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க, ஆவியானவர் அப்படியே ஒரு மேலே இறங்குறாரு. ஜெபத்துக்கு முன்னால் ஒரு மனது தேவைங்க. ஜெபத்துக்கு முன்னால் கள்ளங்கபடம் இருக்கக்கூடாது. உள்ளத்தில் வந்து இப்போ உங்கள் உள்ளத்தை திறந்து பார்த்தாருன்னா, ஏசப்பா சண்டை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, சித்தப்பை மேலே, பெரியப்பை மேலே, கூட பிறந்தவன் மேலே, நாத்திர மேலே, மாமியார் மேலே ஒரு கசப்பு இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல். ஒரு சின்ன பிள்ளை கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்குது தெரியுமா, விளையாட்டுத்தனமாக இருக்குது தெரியுமா. அதே போல் வந்துட்டு நீங்கள் ஏசப்பாட்டை கேட்டு பாருங்களேன், உங்கள் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லங்க, கர்த்தர் ஒரு இமைப்படுதல் முறியடிக்க வல்லவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் 3 நேரம் ஜெபிக்கிற காட்டில் 1 hour ஜெபத்தில் அற்புதம் நடக்கும், 1 hour ஜெபத்தில் அதிசயம் நடக்கும். ஆனால் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 12:5-10, அப்போஸ்தலர் 12:5-10 சீக்கிரம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு. கவனிங்க, எங்க இருங்க. இந்த ஒரு மனது ஜெபத்தில் இருக்கிற ஒரு பலன் என்ன தெரியுமா, பேதுரு 2 கையில் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கார். உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் கட்டப்பட்டிருக்கு. நல்ல சுகம் கட்டப்பட்டிருக்கு, அன்பு கட்டப்பட்டிருக்கு, ஐஸ்வர்யம் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஐஸ்வர்யம் கட்டப்பட்டிருக்கு, பொருளாதாரம் கட்டப்பட்டிருக்கு, எழும்ப முடியல, எல்லாம் கட்டி போட்டிருக்கு. ஆனால் அந்த கட்டு கலர வேண்டும் என்றால் இங்கே நடக்கிற ஒரு காரியம், பேதுரு எப்படி இருக்கிறாரு, கட்டப்பட்டிருக்க. வாசிங்க. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். 2 சேவர்கள் நடுவில் பேதுரு நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையிலே காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி. உள்காவர வெளிக்காவலர, இது போக உடம்புல சங்கிலி கட்டப்பட்டிருக்கு, இது போக பேதுருக்கு முன்னாடி 2 காவலாளி இருக்கிறாங்க. ஆனால் தூதன் வந்து அப்படியே இறங்கின உடனே கதவு டமார் டிமார்னு திறக்குது. பேதுரு தட்டுற, இவர் அழகாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு கூட்டம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு, இங்கே தூங்குறாரு. தட்டி, உன் ட்ரெஸ்ஸை கழட்டு, நீ போட்டு வந்த ட்ரெஸ்ஸை மாட்டுங்கிறாரு. கொண்டாந்து கையை பிடிச்சி வந்து நீ வாசித்து பாருங்கள், தெருவில் வந்து விட்டுட்டு போயிட்டு வா, உனக்கான ஜெபிச்சுட்டு இருக்காங்க போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டு போயிட்டார் ஒரு பாட்டு பரலோகத்துக்கு. இந்த ஜெபம் என்ன தெரியுமா, தூதனை பரலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் கூட்டு ஜெபம். இந்த ஜெபம் என்ன ஜெபம்? கூட்டு ஜெபம். சபையறலாம். இது நடக்கிறது எப்போ? இரவு நேரம். இது நடக்கிறது எப்போ? இரவு நேரம். அதை இரவு நேரம் போட்டிருக்கு. இங்கே படித்து பாருங்கள், 6ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இரவு நேரம் போட்டிருக்கு. இரவுலே. அப்போனா காவல்காரனை செஞ்சுட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கும்போது இந்த காரியம் என்ன செய்து நடக்குது. அப்போ ஊக்கமான ஜெபம். இந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? ஊக்கமான ஜெபம் பண்ணும்போது கட்டுகள் கலன்று கீழே விழுகிறது. அப்போ இன்னைக்கு நம்மளுக்கும் உங்களுக்கும் எனக்கு என்ன ஜெபம் இருக்கணும்? ஊக்கமான ஒரு ஜெபம் இருக்கணும். புரியலையா? ரைட், ஓகே. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஜெபத்தில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஊக்கமான ஜெபம். கட்டுகள் கலருவதுக்கு, இப்போ ஒரு கட்டு உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கு, சில பேர் அந்த கட்டு இருக்குது இந்த கட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த கட்டு கலருவதுக்கு ஒரு ஊக்கமான ஜெபம், கூட்டு ஜெபம். எல்லாம் சொல்லுங்கள், ஊக்கமான ஜெபம், கூட்டு ஜெபம். சொல்லுங்கள், ஊக்கமான ஜெபம், கூட்டு ஜெபம். இந்த ஊக்கத்தையும் கூட்டையும் ஒன்று சேர்க்கும்போது பரம்பரை கட்டு கலன்று கீழே விழுகுது, தருத்திர கட்டு கலன்று கீழே விழுகுது, பிரிவினை கட்டு கலன்று விழுகுது, டைவர்ஸ் கட்டு கீழே கலந்து விழுகுதையோ நாமத்தில். ஒரு பிரச்சனை பல வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் கேட்குறேன்? ஒரு 5 பேர்த்த கூப்பிட்டுங்க, 5 பேர்த்த கூப்பிடு. நீ கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. அக்கா சிஸ்டர் சோத்து நல்லா இருக்கீங்களா, நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வர்றீங்களா, ஒரு 5 வருஷம் சேர்ந்து சபையில் உட்காந்து ஜெபி வர்றீங்களா, கூப்பிட்டு பாருங்க. வரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்க.
வேலைக்கு போகாதாலும் வீட்டில் உட்காந்துருக்கிறாள் ஒரு 5 பேர்த்தை உங்களால் செலக்ட் பண்ண முடியாது, 5 பேர்த்தை கூப்பிட முடியாது. கூப்பிடு, உன் வீட்டுக்கு நான் ஜெபிக்கிறேன், என் வீட்டுக்கு நீ ஜெபி, என் புருஷனுக்கு நான் ஜெபிக்கிறேன், உன் புருஷனுக்கு நான் ஜெபிக்கிறேன், உன் பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறேன், உன் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் போது அப்படி ஒருத்தருக்கு பேசி ஒரு கூட்டு ஜெபம் ஒரு 5 பேர் நீங்க ஆலயத்தில் வந்து பண்ண முடியாது. என்ன நடந்துச்சு? ஒரு ஜெபம் வந்து ஒரு கூட்டு ஜெபம், பரலோகத்தில் இருக்கிற தேவனை இந்த பூமிக்கு கொண்டு வந்த ஜெபம், கூட்டு ஜெபம். ஆமென். பிரச்சனை பிரச்சனை வேதனை கஷ்டம் நஷ்டம் நஷ்டம் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஒரு 5 பேர்த்தை செலக்ட் பண்ண, ஒரு 6 பேர்த்தை செலக்ட் பண்ண, போடு. ஏக்கா நாளைக்கு 10 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துடுறீங்களா? என்னக்கா இல்லைக்கா ஒருத்தர் ஜெபி ஒரு தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கல, வாங்க ஜெபிப்போம். அப்போ நான் 5 பேர் வந்து ஒரு உட்காந்து முழங்கால் போட்டு கர்த்தரை துதித்து ஆராதித்து, உங்கள் வீட்டுக்கு நான் ஜெபிக்கிறேன், என் வீட்டுக்கு நான் ஜெபி, உன் வீட்டுக்கு நீ ஜெபி, என் வீட்டுக்கு நீ ஜெபி, என் வீட்டுக்கு இருக்கிற சரியான வேலையில் அதுக்காக ஒரு ஜெப குறிப்பு, என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டான் அதுக்காக ஒரு ஜெப குறிப்பு, என் பிள்ளைக்கு திருமண காரியம் நடக்கலை அதுக்காண்டி ஒரு ஜெப குறிப்பு, என் புருஷன் திருந்த மாட்டான் என் புருஷன் திருந்ததுக்கு ஒரு ஜெப குறிப்பு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஜெபிச்சிங்கன்னா தூதன் இறங்கி வந்து எல்லா வேலையும் உங்களை முடிச்சு நாளைக்கு கையில் ஜெயத்தை கொடுத்துருவார். கையை தட்ட போக. அல்லேலூயா. இதான் சபையார் பண்ணுறது. இன்னைக்கு வர்றதுதான் பைபிள் எடுக்கிறதா, என் ஆத்துமா அப்படின்னு சொல்லும் போது வாசப்படில் கால் நிற்கும், ஸ்தோத்திரம் சொல்லும் போது ரோட்டில் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏரியாவுக்கு எப்போ வர்றதுன்னு கேட்டால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏரியா பக்கமே கால் வைக்கிறது. 6 நாளும் ஃபுல்லாக 24 hours வேலை. ஐ எம் பிஸி கேர்ள். உன் பிஸியத்தை குப்பையில் போ. கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு. கூட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு வாங்க. வாசிங்க இன்னொரு வசனம், லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, இப்போ நீங்க ஜெபிக்கிற இடம் ஆலயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம். ஆனா பாருங்க இங்க இருங்களேன், ஒரு மலை மேல் ஏறி ஒரு குளிர்ச்சியான ஒரு மலை, ஒரு குளிர்ச்சியான ஒரு அருவி, குளிர்ச்சியான ஒரு புல்லு, அங்கே நின்றுக்கிட்டு அப்படியே கர்த்தரை உயர்த்தும் போது உங்கள் மேலே ஒரு காற்றடிக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு காற்றடிக்கும். மலை மேலே ஏறி ஏசப்பா ஜெபிச்சார். எப்படின்னு கேட்டால் இங்கே இருங்க, அந்த மலை மேலே ஜெபிக்கும் போது ஒரு இயற்கையை பார்க்கணும். உங்கள் கண்ணு என்னாச்சுன்னு இயற்கையை பார்க்கணும். நீங்கள் ஒரு சில பேர் வந்து டூர் போவீங்க, போய் சுற்றி பார்ப்பீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் மலை மேலே நின்றுக்கிட்டு ஆள் நடமாட்டல் நின்றுக்கிட்டு அப்படியே வானத்தை கையை ஊற்றி அப்படியே அருவியை பார்த்துக்கிட்டு அப்படியே மலையை பார்த்துக்கிட்டு அப்படியே மரத்தை பார்த்துக்கிட்டு இவ்வளோ படைப்பு படைச்சிருக்கீங்களே, இவ்வளோ அருவி தண்ணி வேகமாக விழுகுதே, எப்படி அப்பா படைச்சிருக்கிறீங்க, இவ்வளோ அதிசயமானவர், எவ்வளோ அற்புதமானவர் அப்படின்னு சொல்லி மையப்படுத்திக்கிட்டு அந்த இயற்கை காட்சியை கண்ணில் கொண்டு வந்து இதயத்தில் கொண்டு வந்துட்டு நீங்கள் விண்ணப்பத்தை வச்சு பாருங்கள். அந்த இயற்கை மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இதுதான் ஏசப்பா பண்ணார். ஏசப்பா மலை மேலே போய் ஜெபிச்சார், மலை மேலே ஜெபிச்சார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 5:16. சீக்கிரம் லூக்கா 5:16 முடிக்க போறேன். சீக்கிரம். வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்து ஜெபம் என்ன ஜெபம்? மலை மேலே போனார் இல்லையா? இங்கே போற வனாந்தரத்தில் போறார். இங்கே பாருங்க, வனாந்தரத்தில் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே இருங்க, வனாந்தரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? ஆகார் எங்கே ஜெபிச்சாங்க? வனாந்தரம். யாக்கோபு எங்கே ஜெபிச்சாரு? தலையில் தாண்டி வச்சு படுத்தாரா? தலையில் என்ன வச்சு படுத்தாரு? யாக்கோபு கல்லை வச்சு படுத்தார். வனாந்தரத்திலே ஒரு லூஸ் என்கிற ஒரு இடத்துல யாக்கோபு படுத்திருந்தார். ஆனால் அங்கே நடந்த காரியம், அந்த லூசு பெத்தேலை மாறினது. தேவன் அந்த யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்தாரு, ஏணியை காட்டினாரு, தேவதூதர்கள் ஏறுகிறவன் இறங்குலம் காட்டினாரு. அந்த வனாந்தர ஜெபத்திலே ஆவியானவர் பேசுவார். அந்த வனாந்தர ஜெபத்திலே உனக்கு தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எவ்வளோ வனாந்தரம் இருக்கு இங்கே. அது ஒரு அனுபவங்க. அந்த வனாந்தரத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கும் போது அது ஒரு அனுபவம். மலையில் போய் ஜெபிக்கும் போது அது ஒரு அனுபவம். ஏசு அப்படி தான் போனார். புரியலையா? நீங்கள் அப்படி ஜெபிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய இங்கே இருங்களேன், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 21:15. அப்போஸ்தலர் 21:5.
அப்போஸ்தலர் 21 நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு அல்லேலூயா. இந்த ஜெபம் எங்க பண்றாங்க? இந்த ஜெபம் எங்க பண்றாங்க சொல்லுங்க. ஏன் படிச்சீங்களே இல்லையா? எங்க ஜெபம் பண்றாங்க? எங்க முழங்கால் படிக்கிட்டாங்க? வீட்டுக்குள்ளையா? இங்கே வருங்களேன். நாங்கள் ஊழியத்தில் ட்ரைனிங் இருக்கும்போது போரூர் என்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸு தங்கியிருந்தோம் போரூர் என்கிற ஒரு இடத்துல. அங்கே காலையில் மாலையில் நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம், துதிப்போம். அப்போ துதிக்கும் போது ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு இந்த சவுண்டு கேட்கும் பார்த்துக்கொள்ளுங்க, பாடுறது துதிக்கிறதுலாம். அப்போ அங்கே இருக்கிற சில வேண்டாத மனிதர்கள் ஒரு 3 பேர் ஒன்று சேர்ந்து, ஏய் இங்கே என்ன ஆண்டவரை மையப்படுத்துறீங்களா, துதிக்கிறீங்களா, உங்களுக்கு 3 நாள் டைம் தர்றேன், 3 நாளுக்குள்ள அந்த வீடை காலி பண்ணிட்டு போகிறீங்க. எங்களுக்கு அந்த ஊழியத்தில் வந்து அந்த வீடை வாடகை பிடிச்சி கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்காரர் சரின்னு விட்டுட்டார். ஆனால் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற அந்த வேண்டாத நபர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே இந்த வீடை காலி பண்ணி போயிடுறேன். இங்கே உட்காந்து என்ன துதிக்கிறேன் தூச்சிக்கிட்டு இருக்கீங்க, 9 மணி வரைக்கும் ஜெபிக்கிறீங்க, யாரும் இருக்கக்கூடாது, 3 நாள் தான் டைம், காலி பண்ணி போயிருங்க அப்படின்னு 3 பேர் ரவுடித்தனமாக வந்து பேசுனாங்க, காட்டுத்தனமாக பேசுனாங்க. நாங்கள் எல்லாம் பயந்து போயிருந்தோம். அப்போ அதுக்கு முன்னால் அன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு 18 பேர் இருக்கோம். நேராக அந்த மெரினா பீச்சு பக்கம் அந்த லாஸ்ட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அந்த பக்கம் போனோம். போய் உட்காந்து அப்படியே துதிச்சோம் பார்த்துக்கொள்ளுங்க. துதிச்சிட்டு அந்த கடலை பார்த்தோம். செங்கடலை நீர் பிளந்து அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடினோம். தகப்பனே, இந்த கடலை எப்படி ஆண்டவர் 2ஆ புரிஞ்சிச்சு, இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் பண்ண மாட்டீரா? தகப்பனே, இந்த கடலை எப்படி நீங்கள் நடந்தீங்க, இந்த கடலை எப்படி நடந்தீங்க, இந்த கடலை நடந்து அற்புதம் பண்ணீங்களே, எங்களுக்கு நீங்கள் அற்புதம் பண்ண மாட்டீங்களா? இந்த கடல்ல இருந்தானே ஒரு மீன் வாயை பிடிச்சி அந்த மீனுக்குள்ள வெள்ளிக்காசை வர வச்சீங்க. இந்த கடல் தானே ஒரு சூறாவளி காத்து புயல் காத்து வந்துச்சு, இந்த கடல்ல இந்த படகுல தானே இந்த சூறாவளி காத்து நீங்க இறையாதே அமைதியில சொன்னீங்க அப்படின்னு கடற்கரை ஜெபம். இந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? கடற்கரை ஜெபம். அப்போ கடற்கரை ஜெபம்னா வேதத்தில் கடற்கரையில் நடந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். அது ஒன்று சொல்ல எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க, அது ஒன்று சொல்ல எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க. இப்படி நாங்கள் எல்லாம் அடித்து ஜெபிச்சோம் பார்த்துக்கொள்ளுங்க. கடற்கரையை பார்த்து, கடலை பார்த்து யாராவது ஜெபிச்சிருக்கீங்களா? நான் டூர் போயிருக்கேன், சுண்டக்காய் வாங்கி தின்றுருக்கேன், மாங்காய் வாங்கி தின்றுருக்கேன், சோடியா உட்காந்துருக்குறேன், என் வீட்டுக்காரர் நானும் சோடியா உட்காந்து கடலை நீ கொஞ்சம் சின்ன கடலை பருப்பு வாங்கி தின்றுருக்கோம். அப்படியே முழங்கால் போட்டிருக்கியா சோடியா போய்? இன்றைக்கி இனிமேல் அடுத்து யாரும் கடலுக்கு போனீங்கன்னா என்ன செய்யுங்க, குடும்பம் போய் சோடியா போய் முழங்கால் போடுங்க, கடலை பாருங்கள், இந்த சம்பவத்தை பிறகு சொல்லுங்கள், இப்படி அற்புதம் பண்ணினவர் என் வாழ்க்கையிலையா அற்புதம் பண்ணுங்க அப்படிங்க ஜெபிச்சு பாருங்கள். கடற்கரைகிட்ட போய் மலைக்கு போனால் மலைக்கு போய் ஜெபிச்சு பாருங்கள். கெட்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிச்சு பாருங்க. கெட்செமனே தோட்டத்தில் யார் ஜெபிச்சா? கெட்செமனே தோட்டத்தில் இயேசு எப்போ ஜெயிச்சாரு தெரியுமா? கெட்செமனே தோட்டம் தெரியுமா? பாடுகள் படுவதற்கு முன்னால் போய் ஜெபிச்சாரு. சீசலை விட்டு 1 மணி நேரம் ஜெபிக்க கூட சொல்லி ஜெபிச்சாரு. அங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா? வியாழப்பட்டார், கவலைப்பட்டார். உடனே என்ன பண்ணார்? தூதன் இறங்கி வந்து, பயப்படாத, கொஞ்ச நாளைக்கு தான், அடிக்கப்பட போகிற, சிலுவையில் தொங்க போகிற, பரலோகத்துக்கு போகிற, தைரியமான்னு சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள், தேற்றினார்கள். அப்போனா தோட்டத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆறுதல் கிடைக்கும். தோட்டத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆறுதல் கிடைக்கும். வனாந்தரத்தில் ஜெபிக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் கிடைக்கும். வனாந்தரத்தில் தேவனுடைய ரேமாவத்தை கிடைக்கும். வனாந்தரத்தில் தரிசனம் கிடைக்கும். அல்லேலூயா. புரியலையா? இல்லைங்க, நான் வீட்டை விட்டு எங்கேயும் ஜெபிச்சதே இல்லைங்க. ஜெபிச்சு பாருங்கள். இஸ்லாமிய சகோதரர்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகிறாங்க. ஒரு ட்ரெயினில் பிரயாணப்படும் போது அங்கேயே முழங்கால் போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் பார்த்தேன்னா பார்க்குறேன், நான் வந்து தொழுது கொள்ளணும்னு தொழுகிறாங்க. நம்ம அப்படி செய்வோமா? ஐயோ அவன் பார்த்துருவான், இவன் பார்த்துருவான். அதான் உங்களுக்கு ஆயுஸ் கெட்டியாக இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன பண்ணேன்? கடற்கரையில் என்ன பண்ணோம்? என்னென்ன சொல்லி ஜெபிச்சோம்? கடற்கரையில் செங்கடல், வேறு மீன் வாயில் பணம், காட்சி கடலை, அதை இதெல்லாம் கடலில் நடந்த காரியம். கடலில் என்ன செஞ்சார்? நடந்தார். இதை பூரா சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் பார்த்துக்கொள்ளுங்க. 2 நாளாச்சு.
3 நாள் ஆகி போச்சு. வந்துட போகிறாங்க, சண்டைக்கு வர போகிறாங்க, கத்த போகிறாங்க நினச்சிக்கிட்டே இருந்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 3 விதத்தில் ஒரு ஆள் ஏதோ ஒரு கேஸில் மாட்டி போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இன்னொருத்தர் என்ன பண்ண தெரியுமா? அவன் எங்கிட்ட ஊரை விட்டு ஓடிட்டான். இன்னொருத்தர் வந்து நேராக எங்ககிட்ட வந்துட்டான். வந்து ஐயா நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டேன், எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, நீங்கள் கத்திக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக கற்றுங்க, ஒன்றுமே செய்ய மாட்டான், நான் கற்றுனா நான் காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். புரியுதா? கையெத்த டப்பாவுக்கு. சூழ்நிலை மாத்திரவருங்க கர்த்தர், இறைத்த மாத்திரவருங்க கர்த்தர். அல்லேலூயா. இது கடற்கரை ஜெபத்தில் நடந்த ஒரு காரியம். அதனால் பக்கத்தில் என்ன கடல் இருக்குது உங்களுக்கு? இங்கே பக்கத்தில் இங்கே கடல் இருக்குது. சாயல்குடியா, தூத்துக்குடி, சாயல்குடி தூத்துக்குடி எல்லாம் இருக்குது. சாயல்குடிக்கு 1.5-2 மணி நேரத்தில் போயிடலாம். புரியுதா? அப்படியே போங்க. சாயங்கால நேரத்தில் ஒரு 5 மணிக்கு முழங்கால் போடுங்க, கடலை பாருங்கள், ஒவ்வொன்றா சொல்லுங்கள், அப்படி இயற்கையை பாருங்கள், கடலை பாருங்கள், ஒவ்வொரு சம்பவத்தை கண்ணுமுள்ள கொண்டு வாங்க, அது நடக்குங்க. நான் இப்படி கடற்கரையில் ஜெபிச்சு நிறைய தரிசனங்களை பார்த்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போனா கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். கண்ணுக்கு என்ன கிடைக்கும்? விடிஞ்சா பொண்டாட்டி, விடிஞ்சா பிள்ளை, விடிஞ்சா தக்காளி சோறு, விடிஞ்சா இதே காலம் போகிறான். கொஞ்சம் சூழ்நிலையை மாற்றுங்க. கொஞ்சம் விடிஞ்சா ஏங்க சாப்பிட்டியா, இதே பொழப்பு தானே டெய்லி. உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கப்பா, இடத்த மாற்றுங்கப்பா. கொஞ்சமாக அப்படியே போயிட்டு வருவோம், அங்கிட்ட அப்படி போயிட்டு வாங்க. ஒரு காரை பிடிங்க, வெட்டித்தனமாக எதுக்கு செலவு பண்ணுறீங்க, ஒரு காரை பிடிங்க, 2000 பேசுங்க, பேசிட்டு நேராக போங்க, போய் கடற்கரைக்கு போங்க, குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு சோத்தை கட்டுங்க, புளியோதரை கட்டுங்க, உட்காந்து சாப்பிடுங்க, உட்காந்து கடலை பாருங்கள், கையை தூக்குங்க, சம்பவத்தை சொல்லுங்கள், நாளைக்கு வேணும்னு சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்தால் ஒரு செக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து கிடக்கும், உங்கள் பிரச்சனை மாறப்போகுது. அல்லேலூயா. அவ்வளோதான் கடற்கரை ஜெபம். முடிஞ்ச கொடைக்கானல் போங்க, ஊட்டிக்கு போங்க, மலைக்கு போங்க, மலையை போய் இயற்கை காட்சியை பாருங்கள், அருவியை குளிங்க, குளிச்சு போட்டு அப்படியே மலை மேலே முழங்கால் போடுங்க, போட்டு மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம் அப்படின்னு பாட்டு பாடுங்க. பாட்டு பாடிட்டு என்ன செய்யுங்க, உங்கள் விண்ணப்பத்தை வைங்க, இயற்கையை படைச்சவரே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு விண்ணப்பத்தை வைங்க, வீட்டுக்கு வாங்க, ஒரு அற்புதம் உங்களுக்கு ரெடியாக ஆயத்தமாக இருக்குது. ஹலோ பார்க்குறீங்களா? நான் எங்கேயா கொடைக்கானலுக்கு போகிறது? கொஞ்சம் போய் பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு டிப்பு என்ன செய்யுங்க, பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க. வருஷத்துக்கு ஒரு டிப்பு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே உங்கள் கண்ணை வந்து கடவுள் படைத்த படைப்பை பாருங்கள். உங்கள் கண்ணை கடவுள் என்ன படைச்சிருக்காரு அப்படிங்கிற வெளியே வாங்க. கடவுளை பாருங்கள், கடவுள் படைச்சது. மலையை பாருங்கள், கடவுள் படைச்சது. அருவியை பாருங்கள், கடவுள் படைச்சது. அதுக்கப்புறம் பார்த்து கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணு வழியே வராது. கண்ணு வழி கண்ணாடி போட வேண்டிய அவசியமே கிடையாது, கண்டாட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. குளிர்ச்சியான காரியத்தை பாருங்கள். அல்லேலூயா. இயற்கையான காரியத்தை பாருங்கள். சென்னையில் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனேன். ஜெபிக்க போனால் ஒரு 10க்கு 10 செவர் நீளத்துக்கு ஒரு பெரிய கண்ணாடி, அதுக்குள்ளே பெரிய தண்ணி தொட்டி, பெரிய தொட்டி, கண்ணாடி தொட்டி. அதுக்குள்ளே பார்த்தா கலர் மீனாக ஓடுது, ஒரு கையளவுக்கு மீன் ஓடுது, மீன்லாம் ஓடுது நிறையா. ஏத்தாப்புல சோபா, இங்கே சோபா, இங்கே கண்ணாடி, 10 அடிக்கு உயரம் 8 அடி, அவ்வளோ மீன், கலர் மீனாக ஓடுது. அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஒரு மீன் ஓடுது, ஒரு மீன் விரட்டுது, ஒரு மீன் மேலே தவ்வுது, ஒரு மீன் குதிக்குது, ஒரு பச்சை மீன் ஓடுது, சிவப்பு மீன் ஓடுது, இதில் பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்குது. அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்கீங்க, இது எவ்வளோன்னு கேட்டேன். இது சும்மா 2.5 லட்சம் தான். எவ்வளோ? சும்மா 2.5 லட்சமா? அடப்பாவி மனுஷா, என்னங்க ஏங்க 2 லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் சொன்னாராம், இவங்களுக்கு சைக்காலஜி மூலமாக ஒரு மெண்டல் மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு, இது வரைக்கும் 8 லட்சம் காலி பண்ணிட்டான். டாக்டர் சொன்னார், அவங்க கண்ணுக்கு இயற்கையான காட்சிகளை இந்த மாதிரிலாம் காட்டுங்கன்னு சொன்னோன்னா இதை வாங்கி வச்சோம். இதை வாங்கி வச்ச பிற்பாடு அவங்க டெய்லி அந்த மீனுக்கு இறை போடுறாங்க, அதை பார்க்குறாங்க, பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த நிலைமை, அந்த சைக்கோ நிலைமை மாறி போய் இப்போ பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. காரணம், அவங்க கண்ணு கர்த்தர் படைத்த, கடவுள் படைத்த அந்த இயற்கையான காரியங்களை பார்க்கும்போது அவங்க மண்டையில் வந்து ஒரு இயற்கை வருது, அவங்க சிந்தையில், அவங்க கண்ணில் ஒரு என்ன செய்யுது, ஒரு சூழ்நிலை மாறுது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பட்டை மரத்தவே நீங்கள் பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பட்டையாக போயிடும். இந்த சைடில் ஒரு முருங்கை மரம் வச்சுருந்தான், திடீர்னு பட்டு போச்சு, உடனே வெட்டி காலி பண்ணியாச்சு. அந்த பட்டு போனதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டியாச்சு. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு பட்டை மரத்தை பார்த்துட்டு இருங்க, உங்கள் வாழ்க்கை பட்டு போயிடும். ஆமாம், செழிப்பான மரத்தை பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு குளிச்சு. இதெல்லாம் வந்து ஒரு காரியங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு செனாடு தண்ணி குடிக்க வரும்போது என்ன பண்ணார், மரப்பட்டையை போட்டார். குட்டி எப்படி போட்டுச்சு?
புள்ளிப்பட்டு குட்டி போட்டுச்சு. அதனால் நீங்கள் பார்க்குற பார்வை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சில வீட்டுக்குள்ளே பார்த்தா அப்படி கொம்பு வச்ச மாதிரிலாம் படம் வச்சுக்கிட்டு இருக்காத, கொம்பாக மாறிடும் குடும்பம். சில வீட்டில் பார்த்தா அப்படி இந்த டாலர் போட்டுக்கிட்டு இப்படி நிற்பாங்க, முடி இப்படி தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படம்லாம் வீட்டில் வைக்காத. அல்லேலூயா. உன் பையன் வைப்பான், என் மகன் வச்சுருக்கேன், நான் வைக்கல, உன் மாப்பிறம் உங்கள் மகன் எப்படி ஆயிடுவான். 2 கொம்பு வச்ச மாதிரி படத்தை போட்டுருப்பீங்க. அப்போல்லாம் படம் என்ன செய்யாதீங்க, கொம்பு வச்ச மாதிரி ஆடுற மாதிரி அப்போல்லாம் வைக்காதீங்க. என்ன குளிர்ச்சியான படத்தை வைங்க, கடலை வைங்க, மலையை வைங்க. அப்போ கண்ணில் பார்க்கும்போது ஒரு பெரிய அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். நீங்கள் கண்ணில் பார்க்குறது அப்படி நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்ணில் பார்க்குறது, நீங்கள் கருப்பை பார்த்தீங்கன்னா கருப்பு வாழ்க்கை வந்துடும். அல்லேலூயா. நான் ஒரு நடந்த சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சிகப்பு, பார்க்க அழகாக இருப்பாங்க. 2 பேரும் சிகப்பு, பார்க்க அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து பிறந்தது கண்ணங்கரைன்னு பிறந்துருச்சு. எப்படி பிறந்துச்சு? அம்மாவும் சிகப்பு, ஐயாவும் சிகப்பு. குழந்தை எப்படி பிறந்திருக்கு? கருப்பாக பிறந்திருக்கு. உடனே இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நாத்தனாக்கு சித்தப்பையும் வந்தவையும் போனவையும் இருந்தவெல்லாம் இருப்பாங்களா, என்னடா உன் பிள்ளை கருப்பாக பிறந்திருக்கு, எங்கேயும் நீ வெளிநாடு எங்கேயும் போனியா உன் பொண்டாட்டி விட்டுட்டு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, என் பொண்டாட்டி இருக்கும். கடைசியில் பார்த்தா அவன் சொல்ல இவன் சொல்ல கடைசியில் பார்த்தா டைவர்ஸ் கேஸ் ஆகிப்போச்சு. வேண்டான்னு கடைசியில் கோர்ட்டுக்கு வந்துச்சு கேஸு கோர்ட்டுக்கு வந்து அந்த அம்மா நிற்கிது. நீதிபதி கேட்குறாரு, அம்மா உன் கணவர் உனக்கு என்ன தீங்கு பண்ணார், என்ன தப்பு பண்ணார், ஏன் டைவர்ஸ் பண்ணுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, என் கணவர் என்னை செல்லமாக வச்சுக்கிட்டாரு, தங்கமாக வச்சுக்கிட்டாரு, கேட்குறதுல வாங்கி கொடுத்தாரு, எந்த குறையும் வச்சுக்கிட்டாரு, அப்புறம் எதுக்குமா டைவர்ஸு, நான் டைவர்ஸ் பண்ணல, அவர் தான் பண்ணு போட்டிருக்காரு. உடனே அவரை கேட்டார், எப்போ அந்த பொண்டாட்டி உனக்கு எதுவும் துரோகம் பண்ணிச்சா? இல்லை. சரியாக சமைக்காமல் இருந்துச்சா? நல்லா சமைச்சிச்சு, நல்லா கவனிச்சு, டெய்லி காலேஜாயும் நல்லா கவனிச்சு, காஃபி போட்டு கொடுத்து எல்லாம் நல்லா கவனிச்சு, எந்த குறையும் அவட்ட பார்க்க முடியாது. அப்புறம் எதுக்கே டைவர்ஸு? இல்லை, எங்கள் வீட்டு ஆளுக்கு போகிறான் குழந்தை கருப்பாக பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால எங்கள் வீட்டு ஆளுக்கு போகிற வேணாண்டா, கருப்பு குழந்தையா இருக்குது, இது எங்கேயோ கிராஸ் ஆகிருக்கும் போல தெரிஞ்சு சொல்லி என்னை ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, அதனால டைவர்ஸ் போட்டேன். நீதிபதி பார்த்துட்டு இந்த கேஸ் அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்படுகிறது, தள்ளி வச்சிட்டார். தள்ளி வச்சுட்டு அவர் என்ன பண்ணார், அந்த நீதிபதி நேராக என்ன பண்ணார், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்ட்டார். வீட்டுக்கு வரேன்னா வீட்டுக்கு போயிட்டார். இன்னும் டைவர்ஸ் ஆகலை, ஒரே குடும்பமாக தான் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க சரியாக பேச மாட்டாங்க. அப்போ நீதிபதி வீட்டுக்குள்ளே போனார். ஐயா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி, எங்கே உங்கள் பெட்ரூம் எங்கே அப்படின்னு கேட்டார். பெட்ரூமுக்கு போனார். பெட்ரூம் போன உடனே இதை அவங்க பெட்ரூம் அப்படின்னு பார்த்த உடனே அவங்க 2 பேரும் என்னது, வக்கீல், இந்த அம்மா வக்கீல், அவர் வக்கீல். பெட்ரூம் பார்த்தாரு. பெட்ரூம் கட்டில் இங்கே இருக்குன்னா ஏத்தாப்பில் 2 அங்கி தொங்குது. என்ன அங்கி தொங்குது? கருப்பு அங்கி தொங்குது. ஏன்னா என் பெட்ரூமில் கருப்பு அங்கி தொங்க போட்டிருக்கேன் கேட்டா, இங்கே தான் தொங்க போட்டிருப்போம் டெய்லி. எத்தனை வருஷமா? கிட்ட 3 வருஷம் இங்கே தான் தொங்குது. அட பாவிகள், முழிச்சோட இங்கே தான் முழிப்பியா அப்படின்னு கேட்டார். ஆமாம், முழிச்சோட கருப்பு அங்கி தான், உருப்பிட்ட மலை தான். அவர் சொன்னார், சயின்ஸ் படி டெய்லி முத எதை நீ பார்க்குறையோ அது உள்ளே இறங்கிடும். டெய்லி உன் கண்ணில் கருப்பை பார்த்த குழந்தை கருப்பாக பிறந்துருச்சு போ. இப்படி சயின்ஸ் இருக்கா அப்படின்னா, ஆமாம் இருக்குது, சரியான ஆளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ வெத்தலையை போடுற, வெத்தலை சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்து இப்படி சிவப்பாக வருது. அப்போ டெய்லி கண்ணை பார்த்து கருப்பாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த விடு. ஓ இப்படியே ரகசியம் இருக்கா? கேஸை வாபஸ் வாங்கிட்டு அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? கண்ணு பார்க்குறது. ஆனால் உங்கள் கண்ணில் ஒரு பணத்தை பாருங்கள். நான் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கய்யா, இது என்னது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசித்து குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கினார். தேவையான நேரத்தில் இந்த பணத்தை பார்ப்பேன், இந்த வசனத்தை சொல்லுவேன், தேவைகள் சந்திக்கப்பட்டுரும். திருப்பி கட்டவா பாரு, கட்டுக்கட்டாக இருக்குது, 500 ரூபா கட்டு, 500 கட்டுக்கட்டாக இருக்குது. ஆனால் இப்போ எம்டி ஒன்றும் இல்லை. இதை பார்ப்பேன், கண்ணில் பார்க்க கட்டு செல்லான்மனா அந்த கட்டு விழுகும். புரியுதா புரியலையா? நான் வைக்கல, என் பிள்ளை வச்சு கொடுத்துச்சு. பார்த்த உடனே என் தேவன் தம்முடைய மகிமை வச்சு என் குறையில் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இந்த வசனம் கடைசியில் பார்த்தா அன்னன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் என்ன செய்யும்? சந்திக்கப்பட்டு. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? கண்ணு பார்க்கணும், கண்ணு பார்த்து வசனத்தை பேசணும். அந்த இதுக்கு வசனத்தை பேசும்போது காரியம் நடக்கும்.